வணக்கம். இது வஞ்சமலர் தமிழ் கிரியேஷன். நீங்க சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் ஷேர் பண்ணுங்க. வஞ்சமலர் தமிழ் கிரியேஷனின் இனிய வணக்கங்கள். 10ஆம் வகுப்பு இயல் 1 எழுத்து சொல் இலக்கணம். சான்று தருக சார்பெழுத்து ஒற்றளபடை. ஒற்றளபடை எங்கெங்கிறைவன். செய்யுளிசை அளபடை கெடா. இன்னிசை அளபடை எடுப்பதூம். சொல்லிசை அளபடை அடி தழீ. தனிமொழி வா. தொடர்மொழி கண்ணன் வந்தான். பொதுமொழி வேங்கை. தொழில்பெயர் ஈதல். எதிர்மறை தொழிற்பெயர் கொல்லாமை. வினையடி பார். முதல்நிலை தொழிற்பெயர் அடி. முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் பேறு. வினையால் அணையும் பெயர் கண்டான். தொழிற்பெயர் படித்தல். நிரப்புக. சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். அளபெடுத்தல் என்பது நீண்டு ஒலித்தல். உயிரளபடை 3 வகைப்படும். செய்யுளிசை அளபடையின் மற்றொரு பெயர் இசைநிறை அளபடை. செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளபெடுத்தலை செய்யுளிசை அளபடை என்பர். செய்யுளிசை அளபடைக்கு எடுத்துக்காட்டு ஓ ஓதல். நசை என்பதன் பொருள் விருப்பம். செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குறில் நெடிலாகி அளபெடுப்பது இன்னிசை அளபடை. இன்னிசை அளபடைக்கு எடுத்துக்காட்டு கெடுப்பதுவும். செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபடை. சொல்லிசை அளபடைக்கு எடுத்துக்காட்டு உரநசையி. ஒற்றளபடையில் அக் சேர்த்து 11 எழுத்துக்கள் அளபெடுக்கும். ஓரெழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல்லாகும். ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும். மொழி 3 வகைப்படும். தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழி எனப்படும். எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பெயராகும். விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழிற்பெயர் ஆனால் முதல்நிலை தொழிற்பெயராகும். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழியாகும். ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அச்சொல்லே பிரிந்து நின்று வேறு பொருளையும் தந்து தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் பொதுவாக அமைவது பொதுமொழியாகும். ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண் இடம் காலம் பாலாகிய அவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயராகும். இலக்கண குறிப்பு தருக வாழ்த்துவோம். தன்மை பன்மை வினைமுற்று. இல்லா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். கொடுப்பதுவும் இன்னிசை அளபடை. ஆக்கல் தொழிற்பெயர். நல்ல படாபறை செய்யுளிசை அளபடை. உரநசையி சொல்லிசை அளபடை. பொறுத்தார் வினையால் அணையும் பெயர். படித்தல் தொழிற்பெயர். எஃகிளங்கிய ஒற்றளபடை. 8 பொதுமொழி. கூறியவாறு செய்க. உரார்க்கு உருநோய் உரைப்பாய். இத்தொடரில் எவ்வகை அளபடை வந்துள்ளது என கண்டறிக. செய்யுளிசை அளபடை. 8 எல் கூட்டல் தூ என பிரிந்து எல்லை உன் என்ற பொருளை தருகிறது. இவை எவ்வகை மொழி கண்டறிக. பொதுமொழி. நடத்தல் என்பது வினையடியை கண்டறிக. நட. ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருவை ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது எவ்வகை பெயர் கண்டறிக. வினையால் அணையும் பெயர். செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக அளபெடுப்பது எவ்வகை அளபடை என்பதை கண்டறிக. இன்னிசை அளபடை. ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருமாயின் அது எவ்வகை மொழி கண்டறிக. தனிமொழி. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது எவ்வகை மொழி கண்டறிக. தொடர்மொழி. யானையை பிடித்து அடக்கியவர் இத்தொடரில் இடம்பெறும் வினையால் அணையும் பெயரை எடுத்து எழுதுக. அடக்கியவர். உறுதல் முதல்நிலை திரிந்த தொழில் பெயராக்குக. ஊறு. நாயால் கடி உண்டான் இத்தொடரில் பயின்று வரும் முதல்நிலை தொழிற்பெயரை எடுத்து எழுதுக. கடி. நன்றி.